ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி மாநாட்டிற்காக இடம் கொடுத்தவங்களுக்கு பனியூரில் விருந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் இந்த விருந்துக்கு வந்த விவசாயிகள் கிட்ட தளபதி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவோ பணம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க மொத்தம் 7 ஏக்கர் கொடுத்திருந்தாங்களாம். 70,000 கொடுத்திருக்காரு தளபதி. ஒரு ஏக்கருக்கு 10,000 பயங்கர பெனிஃபிட்டா இருந்திருக்கும் விவசாயிகளுக்கு. மாநாடு அப்பயே இதுக்கான கேள்வி இருந்துச்சு, பட் அப்ப இதுக்கான பதில் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்கு. அப்போ மாநாட்டிற்கு மொத்தம் 200 ஏக்கர் கிட்ட இடத்த பயன்படுத்தி இருந்தாங்க. அப்ப இதுக்கே ஒரு மிகப்பெரிய தொகை செலவா இருக்கும். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு விருந்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைவம் தான். சாம்பார், வடை பாயசம், வத்த குழம்புன்னு ஒரு தரமான வெஜிடேரியன் மெனுவா தான் ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த விருந்துல ஜஸ்ட் நிலம் கொடுத்தவங்க மட்டும் இல்லாம மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தின ஏற்பாட்டாளர்கள் அண்ட் மாவட்ட செயலாளர்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் மாநாடு நடத்தினப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இஃப் ஐ எம் நாட் ராங், தமிழக வெற்றி கழகம் தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி கிட்ட இருந்து இது ஒரு சூப்பரான ஜெஸ்டர். ஏன்னா என் நலம் கொடுத்ததுக்காக பணமும் கொடுத்து இப்ப தளபதியை பக்கத்துல மீட் பண்ணி அவரு கையால விருந்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிருக்கு. நிலம் கொடுத்த எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாவும் பயங்கர நிறைவாகவும் இருந்திருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மாநாடு அப்பெல்லாம் நிலம் கொடுக்கறதுக்கு மக்கள் சந்தோஷமா முன் வருவாங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.